நீங்க என்ன படிக்கிறீங்க இப்போ? பிசிஏ. எத்தனாவது இயர் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இயர் சார். உங்களுக்கு குடும்பம் நல்லது கெட்டது தெரியும் தானே? கண்டிப்பா சார். உங்களுக்கு ஒரு 80 பவுன் போட வேண்டிய சூழ்நிலையில தான் கல்யாணம் பண்ணனா உங்க அம்மா அப்பா எவ்வளவு கடனாளி ஆவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எவ்வளவு கடனாளி ஆவாங்க? அந்த கடனை கட்ட அவங்க எவ்வளவு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அல்லது எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கும்? பொம்பளை புள்ள பிறந்திருக்குன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இத்தனை வருஷமா சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல, அது சேர்த்து வச்சிருந்தா எங்கேயோ போயிருமே. 50,000 என்ன சார் எங்கேயோ போயிருக்குமே. பண்ணிட்டாங்க. வருஷம் 2 பவுன் பண்ணிருக்கலாம், பண்ணல. கையில பெருசா காசு இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்? லோன் எடுத்து சொல்லணும். லோன் எடுத்து தான் பண்ணுங்கிறீங்க. கடனாளி ஆனா பரவாயில்லையா? என் தம்பி இருக்கான், அவன் சம்பாரிச்சு கட்டிப்பான் சார். நீங்க உங்க கடமையை செய்ய தவறி விட்டதாக சொல்றாங்க. அதனால நீங்க கடன் வாங்கி இந்த செலவு பண்ணி 80 பவுன் போடுங்க, கல்யாணம் கிராண்டா பண்ணுங்க. தம்பி வந்து அடைச்சுக்கிட்டுங்கிறாங்க. என் பிள்ளைய கடங்காரனாக்க நாங்க விட மாட்டோம் சார். அது அவங்க பிரச்சனை. தம்பியை கடங்கார ஆக்குறாங்களோ இவங்க கடங்காராங்கிறாங்க. எனக்கு தேவை 50 பவுன் நகை வேணும். அப்பதான் எனக்கு சின்ன வயசுல இருந்து ட்ரீம் சார். உங்களுக்கு கடன் வாங்கி லோன் பட்டு அதை உங்க தம்பி கட்டா பரவாயில்லன்னு சொல்றீங்க. எனக்கு புரியவே இல்லை. பாசம் இருந்தா எதனா பண்ணல சார். அவன் கண்டிப்பா பண்ணுவான். அக்காக்குன்னா அவன் கண்டிப்பா பண்ணுவான். அதுக்குன்னு என் பிள்ளைய நீ கடங்காரன் எப்படி சரி, அவன் நீ ஆயிக்கோ கடங்காரனா.